தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்என்எஸ் ஏர்டிராப்புக்கு எப்படி நம்ம எலிஜிபிள் ஆகுறது, சோ எல்என்எஸ் ஏர்டிராப்ல எப்படி நம்ம ரிசீவ் பண்றது, சோ இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சோ லீனியா நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெயின்நெட் டொமைனை பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றது வழியா பாத்தீங்கன்னா இந்த ஏர்டிராப்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ண போறோம். சோ இது பாத்தீங்கன்னா ஒன்லி .lns மட்டும் கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு .eth எத்திரியம் நேம் சர்வீஸ் டொமைன் வச்சிருந்தாலும் சரி, இல்ல .ira அப்படின்னு சொல்லக்கூடிய இசட்சிங்க் புரோட்டோகால்ல உள்ள டொமைன் வச்சிருந்தாலும் சரி, இதே போல பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டொமைன்ஸ் சொல்றாங்க. சோ அந்த டொமைன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். சோ அது வழியா பாத்தீங்கன்னா இந்த எல்என்எஸ் ஏர்டிராப் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எல்என்எஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 மில்லியன் டோக்கன் பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இந்த டோக்கன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62%, அதாவது 325 மில்லியன் டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் டிராப்பா மட்டுமே கொடுக்க போறாங்க. சோ இது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா MEX, Gate.io, OKX இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லயும் பாத்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ண போறாங்க. சோ இந்த ஏர் டிராப்கான ஸ்னாப்ஷாட் டேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 31 மார்ச். ஓகே, சோ அதுதான் மெயினான விஷயம். சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஏர் டிராப் காலண்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் .era அப்படின்னு சொல்லக்கூடிய இசட்சிங்க் புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் வச்சிருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 21 மே 2023ல ஏர்டிராப் பாத்தீங்கன்னா டெக்ஸ் ஸ்கிரீனர் வழியா நடந்திருக்கு. சோ அது முடிஞ்சிச்சு. அதே போல பேஸோட மெயின் நெட் காயின் பேஸோட புரோட்டோகால் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ் செயின்ல இருந்தீங்கன்னா BNS ஏர்டிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேட்டிவ் ஏர்டிராப் 29 ஆகஸ்ட் 2023ல முடிஞ்சிருச்சு. அதே போல ஸ்க்ரோல் நேம் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் மெயின் நெட்டோட இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிச்சு. சோ இப்ப இந்த 3 இது முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நீங்க 3 நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்க போய் எலிஜிபிலிட்டியில செக் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி உங்களுடைய வாலெட் அந்த ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் நீங்க கிளைம் பண்ணி அந்த ஏர்டிராப்பையும் நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்தரா இப்ப ஃபியூச்சர்ல என்னென்ன ஏர்டிராப் இருக்கு, ஏர்டிராப் கேலண்டரை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்என்எஸ் இதுதான் 31 மார்ச் 2024 நடக்கிற ஏர்டிராப். சோ இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா BLNS அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்ட் மெயின் நெட்ல நடக்கக்கூடிய ஏர்டிராப், அது 28 ஏப்ரல் அடுத்த மாசம் நடக்க போகுது. சோ அதே போல ஜோரா மெயின் நெட்ல பாத்தீங்கன்னா இசட்என்எஸ் சொல்லக்கூடிய அந்த ஜோரோட டொமைன் நேம் பாத்தீங்கன்னா ஏர்டிராப் 30 ஜூன் நடக்க இருக்கு. சோ இதுக்கு அடுத்ததா பாலிகன் ZK EVM அந்த புரோட்டோகால் மெயின் நெட்ல பாத்தீங்கன்னா PNS ஏர்டிராப், அது 31 ஆகஸ்ட்ல நடக்க போகுது. அதுக்கு அடுத்ததா மோட் நெட்வொர்க்ல MNS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொமைன் ஹோல்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குவார்டர்லி 4ல பாத்தீங்கன்னா 2024, அதாவது லாஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏர்டிராப்பும், அதே போல ஆர்பிட்ரியம் நோவா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நோவாவுக்கான .NNS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொமைன் நேம்கான NNS ஏர்டிராப் பாத்தீங்கன்னா அதே குவார்டர்லி லாஸ்ட்ல நடக்க போகுது. சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கேலண்டர். ஓகே, சோ இந்த கேலண்டருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஏர்டிராப் ஸ்டில் இன் லைவ். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஏர்டிராப்கான டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு 8 டேஸ் இருக்கு. இந்த 8 டேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த டோக்கன்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இந்த ஏர்டிராப்லாம் பெரிய லெவல்ல ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கு தெரியல. பட் இந்த காயின்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். சோ இது மட்டும் இல்ல, இந்த டொமைன் நேம் யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் நடக்கக்கூடிய அந்த 5 ஏர்டிராப்க்குமே பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நடந்த ஏர்டிராப்கான டொமைன்ஸ் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கனாலே நீங்க எலிஜிபிள். இது எல்லாமே நெக்ஸ்ட் 1 இயர் இந்த 1 இயர்க்குள்ள நடக்க போகுது. ஓகேவா? சோ இது எல்லாத்துக்குமே நீங்க இப்ப செலவு பண்ணீங்க அப்படின்னா அது நீங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள். சோ மோஸ்ட்லி ஒரு டொமைன் பாத்தீங்கன்னா ஒரு $5 to $15 $20 செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க டொமைன் நேம் வாங்கிக்கலாம். சோ அப்படி வாங்குறது மூலமா நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப இதுல நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். சோ எப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இல்ல என்கிட்ட டொமைன் நேமே இல்லனாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அது என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறத இப்ப இந்த airdrop.align.domains அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல உங்களுடைய மெட்டாமாஸ்க் வழியாவோ நீங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்க ட்ரஸ்ட் வாலெட் வழியாவோ கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே, ஸோ உங்களோட வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏர் கிளிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் 12 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க சில டாஸ்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து இந்த ட்விட்டர் டாஸ்க். ஓகே, ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கமெண்ட் பண்ணி ஒரு ரீட்வீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இயர்லி ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 வாலெட்டுக்குள்ள நீங்களும் வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து அது வழியா கிடைக்குது. ஸோ இது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றது வழியா 250 பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1750 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ இது இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டொமைன் நேம்ஸ் ஆல்ரெடி நீங்க வந்து .lin டொமைன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா 3000 பாயிண்ட்ஸ், .eth வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2000 பாயிண்ட், ஸ்க்ரோல், ERA, ZR, BNS இந்த மாதிரி என்னென்ன வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே இங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல என்கிட்ட இல்லாத டொமைன் வந்து ஜோரா டொமைனும் வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இல்ல. இது ரெண்டுக்கும் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 4000 பாயிண்ட் இல்லாம இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4000 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா 20,000 பாயிண்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி வந்து அந்த ஏர்ட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு அந்த 65% ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்ட்ராப் கொடுக்கக்கூடிய கணக்கு. ஸோ அந்த கணக்கின்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை ஈக்குவல் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி அந்த காயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது இல்லாம ஃபியூச்சர்ல MEXC, Gate.io, OKX இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க இந்த டொமைன் நேம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 3000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டொமைன்ஸ் நீங்க வாங்கிறது வழியாகவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஏர்ட்ராப்ல வந்து நீங்க ஃப்ரீயா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்றது வழியாகவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஃபரல் வழியாகவும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ பிளாஸ்ட், ZNS இதுல எல்லாமே இங்க வந்து இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு ஏர்ட்ராப்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகே, நீங்க இந்த பிளாஸ்ட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து பிளாஸ்ட் நேம் டொமைன் நேம்ஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்க எலிஜிபிள். அதே போல ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிளாஸ்ட் நெட்வொர்க்கோட ஏர்ட்ராப்புக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 0.0015 ETHல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 0.02 ETH வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நேம்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்க சர்ச் பண்ணக்கூடிய டொமைன் நேம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 மில்லியன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 500 மில்லியன் டோக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 62% வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ட்ராப்பா வந்து ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து காமன் எல்லா டொமைனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கான்செப்ட்ல தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா .eth வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து .ERA அப்படிங்கிற அந்த டொமைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அது மட்டும் தான் வந்து இயர்லியரா வந்தது. ஸோ மற்றது எல்லாமே வந்து இப்ப இருக்கிறது. ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஸ்க்ரோல் அப்படிங்கறது நீங்க வந்து பழைய ஏர்ட்ராப்போட இது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து அந்த ஜனவரி 2ஆம் தேதி ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டியா இருந்திருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை பொறுத்து உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து அங்க காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய வேலட்டை வந்து செக் பண்ணதுல வந்து அந்த டயத்துல வந்து நான் என்கிட்ட வந்து .ERA, .ETH டொமைன் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4000 பாயிண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து நான் இதை வந்து நான் இன்னும் கிளைம் பண்ணல. ஸோ இப்போ கிளைம் கொடுத்தேன் அப்படின்னா மேபி அது நெட்வொர்க் இஷ்யூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்பயும் கிளைமிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரெக்வஸ்டிங் ரைட் இண்டிகேட்டட் டு சேனல் ஐடி நாட் சேம் யூர் அசெப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேனல் ஐடி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பார்த்துட்டு அதை வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு இயர்லியரா வந்து பார்த்தீங்கன்னா சில டோக்கன்ஸ் வந்து ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோக்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்வொர்க் வந்து எடுத்திருக்காங்க BNS டோக்கனு. ஸோ அது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, BNSோட இதுக்கு வந்து போயிட்டேன். பேஸ் நேம் .domains அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்துக்கு வந்து போயிருக்கேன். ஸோ இந்த இணையதளத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண வரைக்கும் BNS ஏர்ட்ராப் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுலேயும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா .BNS யூஸ் பண்ணவங்களுக்கு 7000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பேஸ் ப்ரோட்டோகாலுக்கு வந்து சுவிட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அதை சுவிட்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மெட்டாமாஸ்க் வழியாவே கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து சுவிட்ச் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அ மினிட்.
ஸோ இங்கே ட்ரஸ்ட் வேலட்டில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஸோ பேஸ் ப்ரோட்டோகாலுக்கு மாற்றிட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர், அதாவது 2023 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எத்ரியம் நேம் சர்வீஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்ல கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் BTC.